துலா ராசிக்கு பொருத்தமான 3 ராசிகள். ஸோ இந்த ராசிகள் கூட துலா ராசி நபர்கள் வந்து ஆணோ பெண்ணோ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ லவ்வரோ இல்லை ஒரு லைஃப் பார்ட்னரோ வரும்போது அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து ஒரு சுமூகமாக போகும். ஒரு அந்த கம்ஃபர்டபுள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 95% வந்து நல்லாயிருக்கும். சிலருக்கு இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா துளாராசிக்கு வந்து துளாராசியோட எண்ணங்கள் செயல்கள் எல்லாத்தையும் கரெக்டாக புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நபர்கள்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இவங்களுக்கு அப்படி ஒரு சின்காவும். மெயினாக இந்த மிதுன ராசி நபர்கள் எப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன நினைக்கிறாங்க மூக்கொண்டு அக்யூரேட்டாக வந்து துளாராசியால் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா ரெண்டுமே காற்று ராசிங்கனால. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த பாண்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லாயிருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப ஒரு அன்னோன்யமாக இருக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சதுனால ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். கும்பராசி கூட துளாராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ஃபர்டபுள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். நீங்கள் நம்பவே மாட்டீங்க. கும்பராசிக்கு திடீர்னு நைட்டு 1 மணிக்கு எழுந்து காலைல 4 மணி வரைக்கும் பேசிகிட்டு இருப்பாங்க. துளாராசியும் வந்து பார்த்தீங்கன்னா கூட உட்காந்து விடிய பேசிகிட்டே இருப்பாங்க. 2 பேரும் லைஃப்பை பற்றி இந்த உலகத்தை பற்றி எதை பற்றி வேணாலும் எண்ட்லெஸ்ஸாக 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ லவ்வபுளாக இருப்பாங்க அவங்களுக்குள்ள. ஏன்னா இவங்க 2 பேரும் திங்க் பண்ணுற எல்லா விஷயங்களும் அவ்வளோ மேட்ச் ஆகும். துளாராசி கூட கொஞ்சம் நல்லா மேட்ச் ஆகும். ஒன்று தனுசு, இன்னொன்று சிம்மம். 2 பேரும் நெருப்பு ராசியாக இருந்தாலும் பட் இந்த சிம்மத்தோட வந்து துலாம் வந்து மேட்ச் ஆகும் சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்க அந்த சிம்மத்துக்குள்ள இருக்க அந்த ஆளுமைத்தன்மை கொஞ்சம் பிடிக்கும். கொடுத்து போகிறவங்களும் இந்த துளாராசிக்காரங்கள்ட்ட நிறைய விட்டு கொடுத்து போவாங்க. ஏன்னா இவங்களோட அந்த நேச்சர் ஆஃப் லிவிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் ஆகிடுவாங்க சிம்மராசி. அதனாலேயே வந்து துலாத்துக்கும் சிம்மத்துக்கும் ரொம்ப பொருந்திப்போம். அதே மாதிரி இந்த தனுசுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாவே ரொம்ப பொருந்திப்போம். ஏன்னா இந்த தனுசு ராசி வந்து அந்த துலாவோட அந்த நாட்டினஸை வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இவங்க துளாராசி தனுசு கூட இருக்கும்போது அந்த அவங்களோட அந்த தனுசு ராசியோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பினஸாக ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆயிடுவாங்க. ஃப்ரீடமாக இருக்குன்னு நினைக்கிறது தனுசு ராசி. துளாராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல் ரொம்ப ஹாப்பினஸோட வாழணும்னு நினைப்பாங்க. அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் ஒன்றா வெளியே போகிறது, சுற்றுறது, டூர் போகிறது அதெல்லாம் ரொம்ப அழகாக மேட்ச் ஆகும் தனுசுக்கும் துலாத்துக்கும். சொன்ன மாதிரி மிதுனம், கும்பம், சிம்மம் அண்ட் தனுஷ் 2 பேருமே ஆல்மோஸ்ட் சேம் தான். இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு லைஃப் வந்து ஒரு ரொம்ப ஹாப்பியாக அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாண்டிங்காக போகும். ஸோ உங்கள் லைஃப்லேயும் நடக்கக்கூடிய ஃபியூச்சர் ப்ரொடிக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா குட் டைம் அஸ்ட்ராலஜி கான்டாக்ட் பண்ணுங்கள்.